வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்தில் மலை முழுங்கி மகாதேவனை பார்த்துருக்கீங்க, ஏரி முழுங்கி ஏகாம்பரத்தை பார்த்துருக்கீங்களா? அந்த கதை தான் இது. கண்ட்ராக்டராக வேலையை ஆரம்பித்து பல கான்ட்ராக்டர்களை பிடிச்சி இன்னைக்கு போடாத ரோடு அதில் எடுத்தம்பாடுறா ஒரு ஸ்பீடுங்கிற மாதிரி எங்கடா என் கிணத்தை காணன்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளே பின்னங்கால் பெட்டரியில் அடிக்கிற அளவுக்கு ஓடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஊழலை மறைச்சிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஊழலை நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அதிகாரிகளே ஆச்சரியப்படும் வண்ணமாக போடாத ரோட்டுக்கு பில்லு போட்ட நம்ம தலைவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஏரி எப்படி ஆட்டை போட்டிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே தெரியுற எந்த கியூஆர் கோடை பயன்படுத்துங்க. ஓகே, ஏரி என்னப்பா பண்ணிச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? மலப்பம்பாடி, திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பம்பாடி, அங்கே தான் இருக்குது கலைஞர் திடல். அந்த திடலில் ஒரு மாநாடு நடக்குது. அது என்ன மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர் அணி மாநாடு. போன டிசம்பர் மாதம் நடந்துச்சு, 14ஆம் தேதின்னு நினைக்கிறேன் நடந்துச்சு. இதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாநாட்டுக்கும் இந்த ஏரிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏரி ஒட்டுன்னு மாதிரி தான் இந்த மாநாடு நடந்துச்சு. சரி, ஓகே, அந்த மாநாட்டுக்கு இந்த ஏரிக்கு என்னப்பா சம்மந்தம்? ஏரியிலிருந்து கொஞ்சம் மண் எடுத்து அந்த மாநாட்டு திடலில் கொட்டி சமம் பண்ணிக்கார். கொஞ்சம் மண் தானே, கொஞ்சம் மண் தான். என்ன ஒரு 7 அடியிலிருந்து ஒரு 23 அடி ஆழத்துக்கு தோண்டி ஒரு 7 இடத்துல மண் அள்ளி இருக்கிறார். 7 அடியிலிருந்து 23 அடியா? 23 அடினா எத்தனை, எவ்வளோ ஆழம்? 23 அடினா நீங்களே கணக்கு போடுங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஆவரேஜாக ஒரு ஆளோட உயரம் 6 அடின்னு வைங்க. 27 அடினா எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 5.5 அடி ஆளுக்கு குழி வெட்டியிருக்கார். ஒரு இடத்துல மட்டும் இல்லை, 7 இடங்களில் வெட்டியிருக்காரு. பின்னால் இந்த வீடியோ தான் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அங்கே போய் பார்த்தவர். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் தான் இந்த வீடியோ போட்டிருக்காரு. சரி, ஓகே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, மலை முழுங்கி மகாதேவனை நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஏரிகளை முழுங்கும் ஏகாம்பரங்களை நமக்கு கவனிக்கிறதே இல்லை. எப்போ ஏரியில் குழி வெட்டினா நல்லது தானப்பா, நிறையா தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கான சௌரியமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ரைட், ஓகே. ஏரிகளை ஒரு அளவுக்கு மேலே நம்ம மண்ணே எடுக்கக்கூடாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாலும் அது 3 மீட்டர் மண் தான் எடுக்கணும். அதுக்கு மேலே களிமண்ணாக இருக்கும். அந்த களிமண் தான் அந்த மண் ஈரப்பதத்தை தாங்கி பிடிச்சி ஏரிக்குள்ளே அந்த தண்ணி தேங்கி நிற்கிற அளவுக்கு வைக்கும். ஒருவேளை ஆழமாக தோண்டி அந்த களிமண்ணெல்லாம் வெளியே எடுத்துட்டாங்கன்னா இந்த தண்ணி என்ன பண்ணும் தெரியுமா? கீழே போய் நின்று அது ஊறி உள்ளே போயிடும். அது உபயோகப்படுத்த முடியாது மற்ற இடங்களுக்கு. களிமண் இருக்கிற இடம்தான் ஏரிகள் அமைக்கப்படும். அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த களிமண்ணை வெளியே எடுத்துட்டோம்னாவே ஏரியோட பதமே மறந்துடும். ஏரி தண்ணி தேக்கி வைக்க அதுக்கு தெரியாது. இதுதான் அந்த காலத்திலே களிமண் இருக்கிற இடத்துல ஏரிகள் வச்சாங்க, குளங்களை வச்சாங்க, பெரிய பெரிய அணைகளை கட்டுறதுக்கான ஐடியாவை ஏற்படுத்தினாங்க. 2 குன்றுகளுக்கும் நடுவில் பிறை வடிவத்தில் அணை கட்டி நிறுத்தினாங்க. எல்லா அணைகளும் மேக்சிமம் அப்படி தான் இருக்கும். 2 பக்கம் மலை, நடுவில் பிறை வடிவத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி இருக்கும். அணை இப்படி தேக்கி வைக்கிற தண்ணீர் இப்படி இருக்கும். அதனால தான் அணை அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சு கட்டி வச்சிருங்க. ஓகே, அதெல்லாம் இப்போ இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நான் சொல்ல வரேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னப்பா பிரச்சனை, அது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறீங்க. இது யார் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு முதல்ல சொல்லிவிடுறேன். இதை கம்ப்ளைண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் வெங்கடேஷ் அப்படிங்கிறதா இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கொண்டே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் இதனோட மண்ணோட மதிப்பு மட்டும். சரி, மண்ணோட மதிப்பு அவ்வளோ கோடின்னு எப்படி எக்ஸாக்டாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தோண்டப்பட்டிருக்கிற பள்ளங்கள் அது எத்தனை லோடுன்னு சொல்கிறதுக்கே நம்மளுக்கு தெரியல. அந்த மாதிரி கணக்கே தெரியும். கால்குலேட்டர் போட்டிங்கன்னா கால்குலேட்டரே திணறிடும். அந்தளவுக்கு ஒரு மண்ணை அள்ளியிருக்கிறாங்க. அந்த 124 ஏக்கரா குமரன்
அதாவது பார்த்தீங்கன்னா ஏவா வேலு அவர்களுடைய பையன் பேரில் அங்கே இருக்குது. அந்த இடத்துல அருண் அதாவது ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அங்கே வந்து எல்லா தயாரிப்புகளும் வந்து இவங்க தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேண்டு விஷயம் எல்லாமே, இந்த மண் கல் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது மொத்தமாக நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 நாளைக்கு ஒரு வீடியோ போட்டோம்னா தான் சரிப்பட்டு வரும். அவ்வளோ அளவுக்கு வந்து அந்த இடத்துல இருந்த அந்த ஏரியோட மண்ணை சுத்தமாக வலிச்சு அந்த இடத்த வந்து கிட்டத்தட்ட இந்த ஏரியே இல்லை, இது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி பண்ணி வச்சுட்டாரு. பள்ளத்தாக்கு மாதிரி பண்ணி வச்சு அங்கே இருக்கிற மேல் இருக்கிற அந்த களிமண்ணெல்லாம் எடுத்து தான் சொந்த இடத்துக்கு பயன்படுத்தி அதை மேடை அமைச்சு அங்கே போகிறதுக்கு வழி செஞ்சு அந்த காம்பவுண்டு சுவருக்குள்ள இடையில வந்து ஓட்டை போட்டுவிட்டு எல்லா மண்ணையும் கொண்டு உள்ளே கொட்டி பள்ளமாக இருந்ததை பூராத்தையும் சமமாக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரிக்கெட் மைதானமே நம்ம கட்டலாம். பெரிய கிரிக்கெட் மைதானம் இல்லை, இந்த உலகத்திலே பெரிய கிரிக்கெட் மைதானம் 124 ஏக்கரான சும்மாங்க ஏங்க. 124 ஏக்கராங்க, 124 சதுரடி இல்லாமல் அவன் வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னு கேட்டிங்கன்னா சரி ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம எதை சொல்லி எங்கே கொண்டே முடிக்கிறது, இந்த வீடியோவை நான் எப்படி ஆரம்பித்தேன், இது எங்கே கொண்டே நான் முடிக்கிறது அப்படின்னுலாம் எனக்கு தெரியாது. இதுக்குன்னு அண்ணன் வந்து என்ன பெரிய டாடா பிர்லானுடைய அந்த கம்யூனிட்டியில் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வரல. அண்ணன் ஆரம்பிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரக்டராக தான் வேலை ஆரம்பித்தார். விசில் ஊதுற கண்ட்ரக்டராக ஆரம்பித்தார். இன்னைக்கு விசில் ஊதுறவங்க வந்து தான் இந்த பிரச்சனைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா நாம் என்ன சொல்கிறது. ஏற்கனவே வந்து போடாத ரோட்டுக்கு 3,23,00,000 ரூபா அண்ணன் வந்து ஆட்டை போட்டார். அப்பயே லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் ஆச்சரியப்பட்டுட்டாங்க. ஐயா நீங்கள் இந்த மாதிரி ஊழல் இந்த உலகத்திலே யாரும் பண்ணதில்லை, ரோடு எங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரோடு போட்டதெல்லாம் மழையில் நனைஞ்செல்லாம் ஓடி போச்சு, அது எங்கன்னு தெரியல அப்படின்ட்டார். அப்படியா, சரிங்க ஐயா தாராவது ஊற்றிருப்பீங்கன்னு கேட்டார். தாறு ஊற்றுனா அது எங்கேன்னு தெரியல, மலையில் கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்ட்டார். சரி ஓகேங்க, ஜல்லியாவது போட்டிங்களா இல்லையா? ஜல்லி போட்டேன், ஜல்லியெல்லாம் மண்ணோட மக்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டார். இதெல்லாம் வந்து இப்படி சொல்லியிருப்பார், கண்டிப்பாக கேட்டிருந்தோன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் வந்து இப்போ ஏரி காணோம் அப்படிங்கிற மாதிரி, இப்போ கிணத்த காணங்கிற மாதிரி ஏரி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஏரியோட மண்ணை மொத்தமாக இது வந்து அரசாங்கத்தினுடைய பொது சொத்து. ஒன்றும் வேண்டாம், ஒரு விவசாயி ஒரு ஏரியில் போய் ஒரு தன்னுடைய காட்டுக்கோ அல்லது வந்து வேறு உபயோகத்துக்கோ ஒரே ஒரு டிராக்டர் மண் அல்லது ஒரு மாட்டு வண்டியில் ஒரு மண் ஒரு டிராக்டர் கொண்டு வந்துட்டா இந்த அரசியல்வாதிங்க பார்த்தா சும்மா விடுவாங்களா? இல்லை மற்றவங்க பார்த்தா சும்மா விடுவாங்களா? என்ன நாட்டம் கட்டுவாங்க. ஒரு விவசாயம் பண்ணுற ஆள் அந்த மாதிரி பண்ணிட்டான், ஒரு ஏழைபால் அப்படி பண்ணிட்டான். என்னடா ஒரு 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 வண்டி மண் எடுத்துகிட்டு போகிற, கேஸை போட்டு உள்ள தள்ளட்டுமா, இல்லை வண்டி உங்கள் மண்ணை கொண்டு கொட்டுற ஏம்பா. ஆனால் கேட்க ஆள் இல்லை தானே, என்ன பண்ணிடுவாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கெத்து தானே. சரி ஓகே, அதாவது ஒருத்தர் வந்து பதிவு பண்ணார். என்ன பதிவு பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரக்டராக தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1/3 பங்கு வாங்குற அளவுக்கு சொத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ சொன்னார். யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அவர் சொன்னது யாரை குறிப்பிட்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் கடைசி வேலை சொல்லவே கிடையாது. ஒருவேளை 2 பேர் கண்ட்ரக்டராக வந்து முன்னேறி இருக்காங்க, யாரோ சொன்னாருன்னு அதுக்கு அவருக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற வரலும் மீண்டும் அவங்களே வந்திருந்தாங்கன்னா அல்லது வந்து மீண்டும் இந்த மாதிரி வந்து நடந்துருந்துச்சுன்னா, மீண்டும் வந்து இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தா நீங்கள் நினச்சிக்கோங்க அப்புறம் எப்படி நடந்திருக்குன்னு நீங்கள் நினைங்க. இது போக அந்த கலைஞர் திடல் அந்த நடந்துச்சு பார்த்தீங்களா, அதை சுற்றி மட்டும் ஒரு பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்தில் கொட்டப்பட்ட மண் மட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 லாரி கொட்டிக்கிறாங்களாட்டு, 1000 டிராக்டர்,
அப்படின்னா நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் கணக்கு போடுங்க எவ்வளோ கொட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏகப்பட்ட மண்ணை ஏரியிலிருந்து வாரி 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 எல்லாம் தன்னோட நிலத்தை வந்து சமம் பண்ணி ஒரு கிரிக்கெட் மைதானம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே போய் சரி விடுங்க, நான் எத்தனை வீடியோவில் தான் இதையே சொல்கிறது. அப்போ வந்து இன்றைக்கி அவங்க வந்து புகார் அளிச்சிருக்கிறாங்க இந்த அண்ணன் ஜெயராம் அவர்கள். சரி ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மீண்டும் ஒரு ஊழல் புகார் வந்து அண்ணன் மேலே வந்திருக்கு, ஏவோவேல் அண்ணன் மேலே. அது வந்து ஏற்கனவே வந்து ஒரு ரோடு போடாதது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா கேஸ் போட்டாங்க. உடனே அண்ணன் நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஓடி போயிட்டாரு. இப்போ மறுபடியும் ஒரு தோண்டிக்கிறாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறாருன்னு இனிமேல் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். எதையா ஒன்று எப்படியா ஒன்று மொத்தத்தில் வந்து தமிழ்நாட்டு இயற்கை வளங்கள் காப்பாற்றுறேன், இயற்கை வளங்கள் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற டீம் கூட சரி விடுங்க. நன்றி, வணக்கம்.